அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புத்தகம் மற்றும் 11, 12ஆம் வகுப்பு வரலாறு பாட புத்தகங்களில் என்ன படிக்கணும் அப்படின்றத ஏற்கனவே போட்டுட்டோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக் வைஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இந்த பதிவில் 11th எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. 11th பொருளியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ்லேயே நம்மளால் லெசன்ஸை சிலபஸ் வச்சு எடுத்துட முடியும். உள்ளே போய் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லேயே இண்டெக்ஸ்லேயே தெரிஞ்சிருது இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு லெசனாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன். இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், இப்படியே அடிச்சு விட்டுட்டு இது படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நான் எக்கனாமிக்ஸ்க்கான கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும், எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியணும், செலவுனா என்ன, மூலதனம்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கலாம். மற்றபடி இது தேவை கிடையாது, அது நமக்கு சிலபஸ்லேயும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நான் உள்ளே போனீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக உங்களால் படிச்சுக்க முடியும். ஸோ வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். சிலபஸில் டேரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. தென் உங்களுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னா இந்த லெசனே அடிச்சு விட்டுலாம் தேவை கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 5 லெசனுமே படிக்கணும். ஸோ அந்த 5 லெசன் உங்களுக்கு சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகும், என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத படி பார்ப்போம். இயல் 7ல் இருக்கக்கூடிய இந்த இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசன் உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக் குரூப் 2, குரூப் 4 ரெண்டு சிலபஸ்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லெசன் இதுக்காக படிக்கணும். இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் விடுதலைக்கு பின்னரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் உங்களுக்கு இது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு திட்டமிடுதல் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வரும், ஒரு மதிப்பீடு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் வங்கிகள் பற்றி நிறையா வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த லெசனில் கவர் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது, ஏன்னா உங்களுக்கு வெளியே பார்க்குறப்ப இது சொல்ல முடியல உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ உள்ளே எடுத்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை. சாரி, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். அப்போ நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எல்பிஜி தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் பற்றி கொடுத்துருக்காங்க. படிக்கணுமா? படிக்கணும் கண்டிப்பாக. அப்போ இந்திய பொருளாதாரம் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான், எப்படிலாம் சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் பயிர் காப்பீடு, இந்த கிசான் கிரெடிட் கார்டு போன குரூப் 4 எக்ஸாமில் கேட்டாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த லெசனில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த லெசனும் என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுவுமே உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கான விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள இதையும் மடக்கலாம். தென் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னு சொல்லியே நமக்கு ஒரு சிலபஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி குரூப் 4லையும் இருக்குது, குரூப் 2லையும் இருக்குது. இதுக்காக உங்களுக்கு நீங்கள் இந்த லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வழக்கமாக சொல்கிறதான் தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் நீங்கள் எது இருந்தாலும் படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த யூனிட் டேரெக்டாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேயும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கம் பங்களிக்கும் இதுவும் வரும். உங்களுக்கு தமிழ்நாடு பொருளியல் பற்றி கொடுத்துருக்காங்க, இதுவும் வரும். அப்போது இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு இந்த 1, 2, 3, 4, 5 லெசன் நீங்கள் எங்கே போனாலும் சரி 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்த 5 லெசன் படித்தா போதும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 5 லெசன் படித்தா போதுமானது, தாராளமாக போதுமானது. மற்ற மேலே இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலதனம்னா என்ன, உழைப்புனா என்ன, நமக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு கொள்கைகள்லாம் வெளியிட்டிருப்பாங்க, ஒரு ஆய்வறிக்கைலாம் வெளியிட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கும் ஒரு தியரிஸ்லாம் இருக்கும், அந்த தியரிஸ்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் எக்கனாமிஸ்ட் ஆக போகிறதில்ல. நமக்கு தேவையான விஷயங்கள் சிலபஸில் இருக்குது, இந்த 5 லெசன் தான் சிலபஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கவர் ஆயிரும். இந்த இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இல்லாமல் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இந்த 5 லெசன் படிக்கிறீங்க இல்லையா, இந்த 5 லெசன்லையுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக பிரச்சனைகள் அப்படின்றதுமே நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கவர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும். மொத்தமாக இல்லைனாலும் மொத்தமாக ஒரு லெசன் இருக்குது, இல்லைனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கவர் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். 5 பாடங்கள் படித்தா போதுமானது. ஓகேங்களா? ஓகே. இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு குரூப்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.